மக்களே வணக்கம். எல்லோரும் நல்லா கேட்டுக்குங்க. எங்களுக்கும் மூளை இருக்கு, அது இப்போ வேலையும் செய்யுது. நம்ப முடியாத ஒரு விஷயத்தை காசா மக்கள் இப்போது சொல்லி இருக்கிறார்கள். ஆமாம், ஹமாஸ் எலி தொல்லை ஒளிந்து போகட்டும், தொலைந்து போகட்டும், ஹமாஸ் என்ற அமாவாசை நாசமாக போகட்டும் என்று காசா வீதிகளில் கோஷம் போட்டுக்கொண்டு செல்வது வேறு யாரும் இல்லை, இதே காசா மக்கள் தான். அது சோசியல் மீடியாக்களில் இப்போது வைரலாக பரவிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இத்தனை நாளும் அமாவாசைக்கு ஆதரவளித்து முட்டு கொடுத்து கொண்டு இருந்த இந்திய ஹமாசுகளுக்கு முகத்தில் கரி பூசப்பட்டது. இப்போது காசாவில் இப்போ வந்தே மாதரம் பாடல் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்று மரியாதை செய்கிறாங்க. கவர்னர் முழு உரையையும் வாசிக்கிறாராம். இதை எங்கே போய் சொல்கிறது? இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு, இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கிற எங்கள் பாலஸ்தீன நாட்டுக்குள்ளே வந்து யாருமே பீஸ் டீல் போடவே வரமாட்டேங்கிறாங்கப்பா என்று கவலைப்படுவது இந்த பாலஸ்தீன நாட்டு ஹமாஸ் மக்கள். அதனால் இஸ்ரேலை நாங்கள் பீஸாக ஆக்கிடுவோம் என்று சொல்லி கொண்டு காசாவில் ஏவுகணைகளுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்த ஹமாஸ் பெயிண்டர்களை தாக்கி ஏவுகணைகளையும் அழித்து விட்டார்கள் இந்த ஐடிஎஃப் இராணுவத்தினர். மறுபடியும் காசா தாக்கப்படுவதை பார்த்து அங்குள்ள பாலஸ்தீன மக்கள், பாலஸ்தீன நாட்டுக்காரங்க வெகுண்டெழுந்து திரண்டு தெருவில் வந்து ஹமாஸுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானும் இஸ்ரேல் லெபனானை தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும். ஹிஸ்புல்லாக்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுற ஆயுதங்களை லெபனான் ஆர்மி அவங்க கிட்ட நைஸாக பேசி ஆயுதங்களை எப்படியும் பிடுங்கி எங்களிடம் திரும்பி ஒப்படைத்து விடுவார்கள். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பயமின்றி ஆயுதங்களை ஒப்படைக்க அவகாசம் கொடுக்கணும். அதுதானே முறை. இது புதுசாக பதவியேற்ற அரசாங்கத்துக்கே நாம் அவகாசம் கொடுக்கும்போது 1982 ஆரம்பித்த இந்த விடுதலை போராட்ட பிஸ்மில்லா இயக்கத்துக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா? அவசரப்பட்டு இஸ்ரேல் தனது சம்மட்டி அடியை துவக்கினால் நாங்களும் மம்மட்டியை எடுக்க வேண்டியது வரும். அதாவது மம்மட்டியாக மாறி வெட்டியானாக மாற வேண்டியது வரும். பிரேதங்களை புதைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் என்று ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்கப்பா என்று இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கிறது ஈரான். அடிக்கடி லெபனானுக்குள்ள இஸ்ரேல் எக்ஸ்கர்ஷன் போவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு முறை பார்த்த இடத்தையே மறுபடியும் விமானத்தில் போய் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அப்படி பார்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸ்கூல் பிள்ளைங்களை எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து காட்டுவதில்லை. அப்படி காட்டினாலாவது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது முழுமையான அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, அட்டூழியம், தவறான முன்னுதாரணம். தெற்கு லெபனானை இஸ்ரேலுடன் இணைக்கும் ஒரு முயற்சி. ஏற்கனவே 20 கிலோமீட்டர் அளவுக்கு ஆக்கிரமித்து வைத்து கொண்டு தானே இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு ஆசை அடங்கலையா? ஹிஸ்புல்லாக்கள் அங்கு ஆடு மேய்க்க கூட செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள். ஈரானியர்களை நிம்மதியாக சோறு திங்க விடாமல் எங்களை அனாவசியமாக இஸ்ரேல் போருக்கு அழைத்து எங்களுடன் ஒரு பீஸ் டீல் போட முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அரசியல் அனாதையாகி போய்விட்ட லெபனான் திராவிட அரசை தூண்டிவிட்டு அழிக்க பார்க்கிறது. அதை ஒருபோதும் அனுமதிக்கவே முடியாது. பிஸ்மில்லாக்களுக்கு சம்பளம் போட முடியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ தான் ஹார்மோஸ் முனையை திறந்து விட்டுருக்கோம். ஆயில விற்று தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு சம்பளம் போடணும். அதுவரை அவர்கள் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சமாளித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மேல் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டக்கூடாதா? டாஸ்மார்க்கு கலக்கத்தில் கஞ்சா போதையில் இருக்கிறவன் கொலை பண்ணுற மாதிரி அப்படி கொடூரமாக தாக்கி கொலை பண்ணுவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்லையா? மறுபடியும் ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணி போரை தொடங்குவதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கும். இந்த முயற்சிக்கு நாங்கள் முயற்சி செய்து இந்த போரில் எப்போதையும் விட கடுமையாக தாக்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். யுஎஸ் ஈரான் பீஸ் டீலே எப்போ முடிய போகுதுன்னு முடிவு தெரியாமல் இருக்கும்போது இன்னொரு பீஸ் டீலை இஸ்ரேலுடன் எங்களால் போட முடியாது. அதுக்கு வேற ஆளை பாரியா? என்கிட்ட தான் விமானப்படை இருக்குன்னு சரன்னு வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இல்லை, படு எரிச்சலாக இருக்குது, வயிற்றெரிச்சலாக வருதே. பதிலுக்கு நாங்களும் அந்த மாதிரி விமானத்தை எடுத்துக்கிட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கடுப்பு ஏற்றுறதுக்கு தானே இந்த இஸ்ரேல் முயற்சி பண்ணுறான்.
அப்போ எங்களுக்கு வயிற்று கடுப்பு வருமா வராதா, உடுப்பு கிளியுமா கிளியாதா, தொப்பி கலருமா கலராதா. லெபனான் நாட்டு அரபிகளுக்கு இன்னமும் அந்த 1948 இருந்த யூதர்கள் மேல் இருந்த அந்த யூத வெறுப்பு, ஆன்டிசெமிட்டிசம், அந்த திராவிட வன்மம் இன்னும் தீரவில்லைப்பா. எங்களை அழிப்பதற்கு முயற்சிக்கும் அவர்களை அழிப்பதை தவிர எங்களுக்கும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த இஸ்ரேல். இதற்கிடையில் காசா மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ள ஹமாஸ் எதிர்ப்பு மற்ற பயங்கரவாத அமைப்புகளையும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இனிமேல் நாம் முகத்தில் கருப்பு துணி ஹிஜாபு போடவே முடியாது போல இருக்க. நன்கொடை என்ற பெயரில் பக்ஷீஸு, மாமூலு இவற்றை மக்களிடமிருந்து வசூலிக்க முடியாது போல இருக்க. கூலி வேலை செஞ்சா தான் இனி பிழைக்க முடியும். தமிழம் மாதிரி ஹாயா இலவசங்களோடு வாழ முடியாதா என்று ஏக்கத்தோடு கவலையில் இருக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள். கட்டட கழிவுகளுக்கு இடையில் ஒளிந்து கொண்டிருந்து யாரெல்லாம் கோஷம் போடுகிறார்கள் என்று கவனித்து கொண்டிருந்தார்கள் இந்த ஹமாசுகள். அப்படி அவர்கள் கவனிப்பதை கவனித்து கொண்டிருந்தார்கள் மொசாத்து. அவர்களும் மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். சாகப்போவது யாரு என்ற பட்டிமன்ற தலைப்புகள், நீயா நானா வாக்குவாதங்கள் இப்போது அங்கு துவங்கிவிட்டன. மசூதிகளில் வாங்கு விழிப்பது நின்று போய் போர் விமானங்கள் வரும்போது போடும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க துவங்கிவிட்டது. AK-47 துப்பாக்கிக்கு எண்ணெய் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்த இந்த அல்லா பிச்சை எடுப்பது நின்று போய்விட்டது. இந்த அவல நிலைக்கு வருவதற்காகவா 1200 இஸ்ரேலியர்களை கொன்று 250 யூதர்களை சிறைப்பிடித்தோம்? பிணைய கைதிகள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் கவலையின்றி நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு ஜீப்புகளில் கௌரவமாக பச்சைக்கொடியை ஆட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பிணைய கைதிகள் எப்போ கையை விட்டு போச்சுதோ அப்போவே ஆரம்பித்தது இந்த தரித்திரியம். முன்ன மாதிரி இஸ்ரேலியர்களை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போக முடியலையே. உடம்பு பூரா விளக்கண்ணியை தடவிக்கிட்டு தான் அவனுங்க வெளியே வாரானுங்க. பிடிச்சு இழுத்தா வலிக்கிக்கிட்டு போகுதுயா. ரொம்பத்தான் உஷாராயிட்டானுங்க. அதை எப்படியாவது முறியடிக்கணும், இல்லைன்னா நமக்கும் வாழ்வு இல்லை, IRGCக்கும் வாழ்வு இல்லை. திராவிட கட்சிகள் மாதிரி நாமளும் அஷ்டமித்து போய்விடுவோம். அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் இன்னும் 90 நாள்களில் கவிழ்ந்துவிடும் என்று சொல்லி பார்ப்போம். வேலைக்கு ஆகுதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இந்த 90 நாளையும் கடத்தணுமே, அதுதானே பெரிய தலைவலி. அது வரைக்கும் இந்த 90 நாளையும் எப்படி பொழுது போக்குவது? ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கு சம்பளம் போட உன் அப்பனா வந்து காசு கொடுப்பான். அவர்களும் சம்பளத்தை குடியா, உங்கள் அப்பா வீட்டு காசையா எடுத்து கொடுக்குற, கொள்ளையடித்த காசை தானே கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறான். ஐயா எக்கச்சக்கமாக வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படித்தான் தெரியுது. பிஸ்மில்லாக்களை அடியோடு அழிக்க நாங்கள் ரத்தம் சிந்தவும் தயார் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதை கேட்டு நம்ம ரத்தங்களுக்கு இரத்த கொதிப்பு நோய் வந்துடும் போல இருக்க. மருந்து இல்லாத இந்த பிரதேசத்தில் வருஷமாக வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்வது என்று முழிக்கிறார்கள் இப்போது. இஸ்ரேலின் உறுதியும் அதன் பேச்சும் நம்மளை கலவரப்படுத்தி உள்ளது. உங்களை அமைதிப்படுத்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறானுங்க. நாங்கள் வேண்டுவது ஹிஸ்புல்லாக்களை அல்லாஹ் கிட்ட அனுப்பி யூஸ்புல்லாக்களை கொண்டு வந்து இங்கு நிரந்தர அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஹமாஸை புதைக்காமல் ஓய மாட்டோம் என்று சொல்லி நம்ம அவயங்கள் எல்லாவற்றையும் சுருங்கி போக வைக்கிறானே இந்த படுவாவி இஸ்ரேல். நாம் எப்படியும் இஸ்ரேலை வெற்றி கொண்டு விடலாம் என்று பேசிய வெற்றி கொண்டான்கள் எல்லாம் இப்போ நம்மை விட்டு போயிட்டானுங்க. இனி வெற்றி வரவே வராது, வெற்றிடம்தான் வரும். பலம் வாய்ந்த மாவீரனாக பலம் வந்த நம்மளை கட்டடக் கழிவுகளை அகற்றும் பணியை வேடிக்கை பார்க்க வச்சுட்டானே இந்த யமகாதகன். பீஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுக்கிட்டு ஈரான் இன்னொரு வேலையை ரகசியமாக செய்துள்ளது. தன்னிடமிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஆழமாக உள்ள டனல்களில் கொண்டு போய் வைத்துவிட்டு அதை இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போய் செக் பண்ண முடியாதபடி அந்த டனல் வாசல்களை பெரிய பெரிய கற்களை போட்டு மூடிவிட்டது. உள்ளே இப்போ போக முடியாது. அதை சுற்றி லேண்ட் மைன்களை வேற புதைச்சி வச்சிருக்கு. காலில் வச்சா வெடிக்கும். அமெரிக்கா அத்தனை யுரேனியத்தையும் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போய் நியூட்ரலைஸ் பண்ணுவதை தடுப்பதற்குத்தான் இந்த ஏற்பாடு. எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நான் இஸ்ரேலிய அமெரிக்க சேட்டலைட்டுகளை சொன்னேன். திருந்தாத ஜென்மங்கள் இருக்கும் இந்த நாட்டில் வீணர்களாக இருந்தென்ன லாபம்?
வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் பீஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது. அதன் பிறகு என்னெல்லாம் கூத்து நடக்குதோ தெரியல. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.